எப்படி என்னை விட பெரியவங்களா இருக்கீங்க, உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிடுறது? சரி ஓகே, பஞ்சநாதன் கூப்பிடுறேன், ஓகேவா? வேற கும்பிடுறீங்க சார். எனக்கு இப்போதான் 11 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, சரியா? நீங்கள் 50 வயசுன்றீங்க, என்னை விட பெரியவங்கன்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசாட்சி இருக்கா? செந்தில்குமார் வேற எப்பா. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி லைவ் போடுறாங்கப்பா. ஆனால் நான் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் லைவ் போடுறா. பெரும் பாடாக இருக்கும், டைமும் கிடைக்க மாட்டேது. டைம் கிடச்சி போட்டாலும் யாருமே வர மாட்டேறீங்க, புலம்ப வைக்கிறீங்க. நியாயமா இது? அப்பா கால் மேலே கால் வேறு வந்துட்டுருக்கு எனக்கு. இந்த லைவ் முடித்தவொடனே எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும். நான் எப்போ வேலை செய்யுது, வீட்டு வேலை. இல்லைன்னா அவங்க கோச்சிப்பாங்க. எஸ் உங்கள் ஃப்ரெண்டு, எஸ் ஓகே, இந்த டீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ் ஓகே ஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? யங் செகண்ட் ஃப்ரெண்டு நீங்கள். செகண்ட் ஃப்ரெண்டு நீங்கள், அப்படியா? சரி ஓகே, ஃப்ரெண்டாக தானே எடுத்துகிட்டு போனால் போதும், இப்போ என்ன இருக்குது? ஓகே பஞ்சநாதன் என்னுடைய ஃப்ரெண்ட், அப்போ காமாட்சி உங்கள் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸ்டார்டிங்கே லைவ் ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 பேர் வந்தாங்கப்பா. ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுட்டு வந்தாங்களா. நான் என்ன பண்ணேன், இந்த சாமி இதுவெல்லாம் பார்த்துட்டு பயப்பிள்ளைங்க ஓடிட்டு, சரி ஏதோ பக்தியோட சாமி இது பண்ணுறாங்க, நம்ம பேட் கமெண்ட் போடக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, இதுவும் ஒரு நல்லது தான். ஒருத்தருக்கு நல்லது செய்யலனாலும் கெட்டது செய்யக்கூடாதுல்ல. சூப்பர் தான். எனக்கு லைக் வரனாலும் பரவாயில்ல, பட் பேட் கமெண்ட் வராமல் இருக்குல்ல, அதுவரே ஒரு பெரிய சந்தோஷம்தான். இல்லைன்னா வந்திருப்பாங்க. பேசாமல் ஈவினிங் லைவ் போட்டிருக்கலாம் போல் சொன்ன மாதிரி. ஓகே மேடம், எதுக்கு ஓகேப்பா? அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டே இருக்கீங்க, எப்போ லைவை நான் முடிப்பேன் அப்படின்றதுக்காக வேண்டி. பொங்க மஞ்சள் வச்சுட்டேன், இதெல்லாம் யாரும் கட்டணும். அப்பா 1/2 hour ஆயிடுச்சா லைவ் போட்டாச்சும்? சரி ஓகே, நான் லைவ் முடிச்சுக்கிறேன்ப்பா. அப்பா
இவ்வளோ நேரம் யாருமே வராமல் நானே புலம்பிட்டு இருந்தேன்ல, அப்போ எனக்கே நானே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கின்னு இந்த லைவை